தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளோட மார்க்சிய சிந்தனை மையத்தினோட தலைப்பு சுற்றுச்சூழல் குறித்த மார்க்சிய பார்வை. நம்மிடம் பேச இருப்பவர் தோழர் நல்லூரான். இது ஜூலை மாதம் 2026 முதல் அமர்வு. இந்த சுற்றுச்சூழல் குறித்த மார்க்சிய பார்வைன்ற போது இது இது நம்ம கூட நிறைய இந்த தலைப்புல பேசலாம்னு நினைக்கிறேன். குறைவாதான் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஏரியால சண்முகநாதன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் காடுன்ற ஒரு இது நடத்துறாரு. அவரு இதை சம்பந்தமா கொஞ்சம் அடிக்கடி பேசுவாரு. அதே மாதிரி மயிலாடுதுறையில இப்ப அருண் நெடுஞ்செழியன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு கூட இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமாவும் அந்த மார்க்சிய பார்வை சம்பந்தமாவும் ஒரு புக்கு கூட வெளியிட்டு இருக்காரு. அது கூட ஏற்கனவே நான் வாசிச்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த கொஞ்சம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம்தான் இது. ஏன்னா சுற்றுச்சூழலும் மார்க்சியம் என்ன விஷயங்களை எப்படி சொல்லுது, மார்க்சிய வழியை எப்படி பார்க்கணுன்ற விஷயத்த தோழர் நல்லூரான் பற்றி தோழர் குமரன் இப்ப அவரை பற்றி கூறுவார். நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்க்சிய சிந்தனை மையத்தின் ஜூலை மாதம் முதல் அமர்வு இது. இன்றைக்கு 13 ஜூலை 2026 திங்கட்கிழமை. இன்றைக்கு உரையாற்றிருக்கும் தோழர் சுற்றுச்சூழல் குறித்தான மார்க்சிய பார்வை என்ற தலைப்பில் தோழர் நல்லூரான் அவர்கள் உரையாற்றுகிறார். தோழர் நல்லூரான் அவர்கள் மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அப்படிங்கிற ஊர் தான் அவருடைய சொந்த ஊர். தோழர் இளம் வயதில் அவங்க அப்பா வேலை பார்த்தாரு ஈபியில. அதனால தோழரும் கோயம்புத்தூர்ல படிக்க வேண்டியிருச்சு பள்ளி படிப்பெல்லாம். அப்போ கோயம்புத்தூர்ல பள்ளியில் படிக்கும் போதே, ஹைஸ்கூல்ல படிக்கும் போதே சிபிஐ மாணவர் அமைப்புல பங்காற்றிருக்காரு. ஒரு தோழருடைய குடும்பம் 3 தலைமுறையாக கம்யூனிஸ்ட் தொடர்புள்ளவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் அவருடைய இயக்கங்களிலேயும் பங்காற்றியவர்கள், தீவிரமாக செயலாற்றியவர்களும் அதில் உண்டு. தோழர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ இங்கிலீஷ், அப்புறம் பிஎட் படிச்சிருக்காரு. கல்லூரியில படிக்கிற காலத்திலேயே மக்கள் யுத்த குழு கட்சியோட தொடர்பில் இருந்தாரு. அதன் மாணவர் அமைப்பான RSUவின் மதுரை மாவட்ட பொறுப்பாளராகவும் பணியாற்றியிருக்காரு. பின்பு அந்த கட்சியோட ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகளால் விலகி படிப்போட்டம், மார்க்சிய படிப்போட்டம், இந்த இடதுசாரி படிப்போட்டங்களில் பங்காற்றியிருப்பாரு. அவர் தன்னுடைய 28வது வயதுல TNPSC தேர்வுல வெற்றி பெற்று தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி துறையில பணியில் சேர்ந்தார். அவருடைய 28வது வயசுலேயே சேர்ந்தாரு. 25 வருடம் அங்க அரசு பணியாற்றினார். அந்த காலங்களில் அவர் இயக்கத்திலேயோ மற்ற கட்சி வேலைகளிலேயோ அதிகம் ஈடுபட முடியல. ஏன்னா ஒரு அரசு பணியில் இருக்கும்போது அதிக அளவில் ஈடுபட முடியாது. பின்ன 25 வருஷ சர்வீஸ்க்கு அப்புறமாக அவர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சில காரணங்களுக்காக, சொந்த காரணங்களுக்காக விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டார். தற்போது அவருக்கு வயது 61. அவர்கள் தற்போது இடதுசாரி இயக்கங்கள் நடத்தும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பங்கேற்று வருகிறார். இப்ப அறிவியல் பார்வையில் இன்றுள்ள இளைஞர்களுக்கு சமூக மாற்றத்தையும் சமூக அமைப்பையும் மார்க்சியத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் தீவிரமாக இப்போது செயல்பட்டு வருகிறார். அதனாலதான் நம்ம மாதிரி கூட்டங்கள் எல்லாம் பேச கூட்டத்துக்கு உடனடியாக தோழர் தன்னுடைய இசையை தெரிவித்தார். தோழருடைய ஒரு வீடியோ யூடியூப்ல தேசிய இனப்பிரச்சனை பற்றி நான் கேட்டேன். அந்த வீடியோ மிகவும் சரியாகவே தோழர் பேசியிருந்தார். மார்க்சிய பார்வையில் தேசிய இனப்பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறதும் நம்ம வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கும் சரியாகவே இருந்தது. ஸோ அப்பவே நான் அவரை தொடர்பு கொண்டு நீங்க எங்க கூட்டத்திலையும் பேசணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவரு அதுக்கு உடனடியா தோழர் ஒப்புக்கொண்டார். ஸோ அது என்ன பேசலாம் அப்படிங்கிறப்ப தோழரே தான் சொல்றாரு, இந்த தலைப்பும் பேசுறேன் அப்படின்னாரு. சரி, இது ஒரு புதிய தலைப்பு புதியது இல்லை. நம்ம குழுவுக்கு இது புதுசு. நம்ம இது வரைக்கும் இந்த தலைப்பில் நம்ம யாரும் பேசுனதில்லை.
அதனால ஒரு புதுசா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பை பேசுங்க அப்படின்னு சொல்லி சில தோழரும் சரியா சரி அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அப்புறம் இந்த மார்க்சிய சூழலியல் அப்படிங்கிறத பத்தி மார்க்சியத்தோட ஒட்டி கொஞ்சம் பேர் எழுதியிருக்காங்க. ரொம்ப அதிகமான ஆய்வுகள் இல்லை. மார்க்ஸ் வந்து அவங்க காலத்துல கோடிட்டு காட்டியிருந்தா கூட அதிகமா இதை பற்றி அவங்க இல்லை. அப்புறம் மார்க்ஸ் எங்கல்ஸ் மேல அந்த ஒரு குற்றச்சாட்டு கூட இப்ப சூழ்நிலையாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. தோழர் சொன்ன மாதிரி அருண் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற தோழர் வந்து மார்க்சிய சூழலியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற ஒரு சின்ன புஸ்தகம், ஒரு 30 பக்கமே உள்ள ஒரு புஸ்தகம், இந்த இதுதான் அந்த புஸ்தகம், அதை எழுதியிருக்காரு. அதுக்கு தோழர் சிவலிங்கம் அவர்கள் முன்னுரை எழுதியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்ப சிறப்பான நூல். அது ஒரு அறிமுகம் மட்டும்தான். அது அந்த புஸ்தகத்தில் இருக்க மாதிரியே ஒரு சின்ன அறிமுகம் தான். அது ரொம்பவும் பேசிக்கான ஒரு அறிமுகம், அவர் டீட்டெயில்டா இல்லை. இன்றைக்கு தோழர் வந்து நமக்கு ஒரு விரிவான சிறப்பான உரையை ஆற்றுவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். தோழர் அவர்களை பேசுமாறு கேட்கிறேன். நன்றி தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பிலே இந்த குறிப்பான இன்றைய சமகாலத்து பிரச்சனைகளோடு இணைந்த ஒரு தலைப்பு, நாம் அன்றாட இன்றைக்கு எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலியல் பிரச்சனை, முக்கியமாக இந்த கூடுதலான வெப்பம் என்பது. இன்னைக்கு மதுரையில் உலகத்தில் 7வது இடத்துல அதிகமான வெப்பநிலை என்று கூட ஒரு செய்தி பார்த்தேன். ஏறத்தாழ அது உண்மையாக கூட இருக்கலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு இங்கே வெயில் கொடுமையான வெயிலாக இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த மாதிரியான ஒரு தலைப்பை தோழர்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த மார்க்சிய சிந்தனை தோழர்களுக்கும், குறிப்பாக தோழர் குமரன் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இந்த குழுவில் நான் நேரடியாக சேர்ந்து பார்க்காட்டியும் கூட தொடர்ச்சியாக இந்த குழு என்னுடைய நடவடிக்கைகளை வாட்ஸ்அப் மூலமாக நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். தோழர் சிவா வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு அப்பொழுது அந்த குழுவில் அணைச்சி விட்டா இருந்து அது தொடர்ச்சியாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தொடர்ச்சியானா என்ன நடக்கிறது எங்களை பார்க்குறேன். சில வகுப்புகளை சில வீடியோக்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த நிலையில் இன்னைக்கு நான் இந்த தலைப்பு குறித்து உங்களிடம் பேச வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. சுற்றுச்சூழல் குறித்த மார்க்சிய பார்வை என்று நாம் இந்த தலைப்பில் நாம் விரிவாக ஒவ்வொரு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை குறித்தும் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, அதற்கான காரணங்கள் என்ன, இந்த பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. உலகளாவியும் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. அது குறிப்பான ஆலைகள், சில அரசனுடைய நடவடிக்கைகள், தனியார்களுடைய நடவடிக்கைகள் பற்றிய எதிரான போராட்டங்கள், இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த மாதிரியான குறிப்பான பிரச்சனைகள், குறிப்பான நிகழ்வுகள், அது தொடர்பான சுற்றுச்சூழல் விரிவான ஆய்வு, அந்த மாதிரி நிறைய நூல்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அது போராட்டங்கள் ஒட்டிய நூல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பான நூல்கள்லாம் நிறைய வந்திருக்கு. போராட்டங்களை ஒட்டி அதை பற்றிய விரிவான விளக்கங்கள்லாம் இன்னைக்கு பரவலாக வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு அந்த மாதிரியான குறிப்பான சூழல்களை பற்றி, குறிப்பான அந்த போராட்டங்களை பற்றி பெரிய ஆய்வுகளோ அல்லது அதை பற்றிய விரிவான விளக்கங்களோ நம்ம இந்த கூட்டத்தில், இந்த வகுப்புல நாம எடுத்துக்கல. ஆனால் அது பற்றிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு இணையதளத்துல, நூல்கள்ல. அது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் போடலாம். நம்ம அதற்கு முன்னர் வந்து நாம் இந்த வகுப்புல குறிப்பாக நம்ம எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து அந்த மார்க்சிய பார்வையில் இந்த சுற்றுச்சூழல் விஷயங்களை நாம் எப்படி பார்ப்பது, எப்படி அணுகுவது, அதை எப்படி புரிந்து கொள்வது என்ற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம விவாதிக்கவும் நமக்கு விரும்புகிறோம். அதுதான் இந்த வகுப்பினுடைய எல்லை. அதுக்கு கூடுதலான விஷயங்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். அதை நம்ம எந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறோமோ அதை பற்றிய நிறைய ஆய்வுகள் விஷயங்கள், அதுக்கான தனி நூல்கள் கூட, தனி செய்தித்தாள்கள் கூட வருது. ஆங்கிலத்தில், குறிப்பாக ஆங்கிலத்தில் நிறைய வருது. இப்போ இந்த மார்க்சிய பார்வை என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு அது குறித்தே ஒரு சில விஷயங்களை நான்
முன்னால் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு மார்க்சியம் என்று சொன்னால் என்ன என்பதை பற்றிய நம்ம அதை விரிவாக அதனுடைய அம்சங்கள் என்ன என்ற ஆழமான விளக்கங்களுக்கு முன்னாடி மார்க்சியம்னா என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு சில தவறான புரிதல்கள் இருக்கிறதா நான் கருதுறேன். ஏன்னா மார்க்சியத்தை வந்து ஒரு அரசியல் தத்துவம் மட்டுமா, அல்லது அரசியல் நடைமுறைக்கானது மட்டுமா, அல்லது தத்துவத்துக்கான விஷயம் மட்டுமா என்று பலவிதமான புரிதல்கள் இருக்கு. ஆனா மார்க்சியங்கள்ஸை பொறுத்தவரை மார்க்சியம் என்று சொல்லும் பொழுது அவர் எங்கல்ஸ் குறிப்பா சொல்வார், அவர் ஒரு கண்ணோட்டத்தை இந்த உலகத்துல விதைச்சாரு, ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகத்தில் பலர் வந்து சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதனால அந்த கண்ணோட்டத்துக்கு அவருடைய பெயரை சூட்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும். நான் அதில் பங்களிப்பு இருந்தாலும், என்னுடைய பங்களிப்பு இருந்தாலும் கூட மார்க்சினுடைய பங்களிப்பு அதிகமாக இருப்பதனால் அவருடைய பெயரில் அந்த அறிவியல் கண்ணோட்டம் மார்க்சியம் என்று அழைக்கப்படுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லுவார். அப்போ அந்த அவர் மார்க்சும் எங்கல்ஸும் செய்த ஒரு மகத்தான பணி என்ன என்றால், ஒரு கண்ணோட்டத்தை இந்த உலகத்திலே விதைத்திருக்கிறார்கள், அதை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள், அதை பரவலாக்க முயன்று இருக்கிறார்கள், அது இன்றைக்கு பரவலாக சென்றது. இப்போ ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தை இந்த உலகம் பெற வேண்டும், குறிப்பாக இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியான தொழிலாளி வர்க்கம் அந்த மார்க்சிய கண்ணோட்டத்தை, அறிவியல் கண்ணோட்டத்தை பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் அவங்க தங்களுடைய வாழ்நாள்ல பெரிய பணிகளை செய்து முடிக்கிறார்கள். அப்ப அந்த மார்க்சியம் என்று சொன்னால் அடிப்படையில் அது ஒரு கண்ணோட்டம் தான். இந்த கண்ணோட்டம் தான் ஒவ்வொரு விஷயங்களையும் சமூக சமூக அறிவியல், பொருளாதாரம், அரசியல் பொருளாதாரம், இலக்கியம், கலை இலக்கியம், சூழலியல், இந்த எந்த விஷயங்களையும் அந்த கண்ணோட்டத்தில் அணுகுவது, அந்த கண்ணோட்டத்தில் விவரிப்பது, அந்த கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்வது என்பதுதான் மார்க்சியத்தினுடைய அடிப்படையான விஷயமாக இருக்க முடியும். இப்போ மார்க்சியம் என்றாலே அது ஒரு தத்துவம் தான், அது ஒரு அறிவியல் கண்ணோட்டம் தான். அதை வந்து புரிந்து கொள்வதில் தான் இன்னைக்கு வந்து, ஏன்னா மார்க்சியம் ஒரு குறிப்பாக அரசியல் பொருளாதார விஷயங்களை, மார்க்சினுடைய மூலதனங்களை படிப்பது, பல்வேறு நூல்கள், அரசியல் நூல், வெளிநூடைய நூல்கள், மாவோனுடைய நூல்கள், பல்வேறு நூல்கள் இருக்கு, அரசியலுக்கு சம்பந்தமானது, பொருளாதார சம்பந்தமானது, தத்துவம் குறித்தானது. இப்போ இந்த பல நூல்கள் இருந்தாலுமே இதிலிருந்து நாம் பெறக்கூடிய விஷயம்னா ஒரு கண்ணோட்டம் என்பதுதான். அப்ப அதுக்கு இந்த கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு நாடுகளிலும் உருவான கட்சிகள், அதனுடைய நடைமுறைகள், அவர்கள் எடுத்துக்கொண்ட அரசியல் முடிவுகள், இதையெல்லாம் வந்து அந்த கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்வது, அதிலிருந்து இந்த சமகாலத்துல அதை வந்து எப்படி அந்த கண்ணோட்டத்திலிருந்து சமகாலத்தை நிகழ்வுகளை புரிந்து கொள்வது, ஆராய்ச்சி செய்வது, அணுகுவது என்பதுதான் மார்க்சியத்தினுடைய ஒரு நடைமுறையாக இருக்க முடியும். அதனால அந்த அளவுல வந்து நம்ம மார்க்சியத்தை ஒரு தத்துவ கண்ணோட்டமாக, மார்க்சியம் படித்தல், மார்க்சியம் புரிந்து கொள்வது, மார்க்சியத்தை படிப்பது என்று சொல்லும் பொழுது இதில் பலவித ஒரு மாதிரியான, அதை வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை புரிந்து கொள்ள முடியாது என்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் சில வெகுஜன கட்சிகள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல மற்ற அது தொடர்பானார்களோ அதை மிகவும் எளிமைப்படுத்தி மார்க்சியம் என்றாலே வந்து சுரண்டல் உள்ள வரை இருக்கும், பசித்த வயிறு உள்ள வரை இருக்கும், இந்த மாதிரி எளிமைப்படுத்தி, மிகவும் எளிமைப்படுத்தியதை வரை இருக்கிற போக்குகளும் இருக்கு. அதனால நம்ம யதார்த்தத்தில் குறிப்பா மார்க்சும் எங்கல்ஸும் லெனினும் மற்ற தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த கண்ணோட்டத்தை புரிந்து கொள்வது, அதை வந்து இந்த சமூகத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த கண்ணோட்டத்தை அனுப்புவது என்பதுதான் மார்க்சியத்தை புரிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அதுல வந்து நம்ம தவறளிக்கும் பொழுதுதான் வந்து ஒவ்வொரு குறிப்பான துறைகள்லையும் ஆமா அது அது எல்லா துறைகளையும் இணைந்தது தான் மார்க்சியம், எல்லா துறைகளையும் படிச்சு முடிச்சாதான் ஒரு மார்க்சியவாதி ஆக முடியும் என்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் இருக்கு. அப்போ அது வந்து ஒரு அப்டிராக்டான ஒரு விஷயமாக ஏற்கனவே கருத்தியல் என்பது ஒரு அப்டிராக்டான விஷயம்தான். ஆனா அது நடைமுறையோடு இணையும் பொழுதுதான் அது வந்து பலம் பெறுகிறது என்பதுதான் மார்க்சினுடைய கருத்து. அப்ப இந்த கண்ணோட்டத்தை நாம், அறிவியல் கண்ணோட்டத்தை புரிந்து கொண்டு அந்த அறிவியல் கண்ணோட்டத்தை எடுத்து செல்வது தான் வந்து ஒரு மிகப்பெரிய பணியா இருக்கு. அந்த அடிப்படை கொடுத்தாலே
நீங்க அந்த எந்த அரசியலையும் புரிந்து கொள்ள முடியும். அரசியல் பொருளாதாரம் சம்பந்தமான நூலை படிப்பது என்பது கூட இந்த கண்ணோட்டம் இருக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக அதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு இந்த சூழலியல் என்ற சுற்றுச்சூழல் குறித்தான மார்க்சிய பார்வை என்ற தலைப்பில் நம்ம அதை பார்க்கலாம். அப்போ எந்த அடிப்படையில் இதை நம்ம மார்க்சிய அடிப்படையில் நாம் இதை எப்படி பார்ப்பது என்ற சூழலியல் என்று சொல்லும் பொழுது அது சுற்றுச்சூழல் குறித்தான மார்க்சிய பார்வைன்னு சொல்லும்போது நம்ம சூழலியல் குறித்து தான் நம்ம அதை பற்றி விவரிக்கிறோம். அதை எப்படி பார்ப்பது என்பதை நம்ம பாதிக்க விரும்புகிறோம். சூழலியல் என்பது ஒரு தனித்துறையாக இன்னைக்கு உருவாகி, ஆனால் சூழலினுடைய அடிப்படை என்ன அப்படின்போது இன்னைக்கு அதை பயன்படுத்தக்கூடிய பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு எழுத்தாளர்கள், பொதுவாக அதை ஒரு விஞ்ஞான துறையாக பார்க்கக்கூடியவர்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய உயிரற்ற மற்றும் உயிருள்ள பொருட்கள் இரண்டாக நம்ம பிரிக்கிறோம். இயற்கை என்றாலே நம்ம இரண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்று உயிருள்ள இயற்கை, இன்னொன்று உயிரற்ற இயற்கை. உயிரற்ற இயற்கைக்கும் ஒரு வரலாறு உண்டு. உயிரற்ற இயற்கையினுடைய தொடர்ச்சியாக தான் உயிருள்ள இயற்கையினுடைய வரலாறும் தொடர்ச்சியா வரும். அப்ப இந்த இரண்டு இயற்கையினுடைய இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் உள்ள உறவு என்ன? குறிப்பா சொல்ல போனா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், மலை, நிலம், இந்த மாதிரியான குறிப்பா சொல்ல போனா இந்த மண் என்பதுதான், மண்ணிலிருந்து அனைத்தும் உருவாகிறது. இப்போ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பல வகை மண் வளம், மலைகள், அதுக்கு உருவான காடுகள், அதுக்கப்புறம் தான் காடுகள், தாவரங்கள் இதெல்லாம் தொடர்ச்சி வரும். இப்போ இந்த உயிருள்ள இயற்கை இந்த உயிரற்ற இயற்கையின் மேல என்ன வகையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது, இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன, உறவுகள் என்ன, இதை விரிவாக விளக்கக்கூடிய ஒரு துறையாக தான் சூழலியல் என்ற இக்காலஜி என்ற இந்த துறையை இங்கு வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அது அதனுடைய அடிப்படை இது. அதுதான் அதை முதல்ல ஜெர்மனியில் உள்ள ஒரு ஹேக்கலர், எர்னஸ்ட் ஹேக்கல் என்ற அவரு ஒரு தத்துவஞானி தான் போட்டிருக்கு. அவரு தான் அந்த பெயரை சூட்டுறாரு. அதுக்கு வரையறைகளை கொடுக்க முயற்சி செய்கிறார் ஆரம்பத்துல. 1869 நினைக்கிறேன், ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னால. அப்ப அந்த சூழலியல் என்பது சாராம்சத்துல இதுதான் அவங்க தொடர்ச்சியாக தொடக்கத்துல கொடுக்கக்கூடிய வரையறையாகும். இன்று வரைக்கும் அது அடிப்படையான வரையறையாக அதுதான் அவங்க சொல்றாங்க. அப்போ உயிரற்ற ஒரு உயிருள்ள இயற்கை, தாவரத்திலிருந்து வரக்கூடிய விலங்குகள், அதனோட தொடர்ச்சியான மனிதன். இந்த மனிதனிலிருந்து அனைத்து விலங்குகளும் தாவரங்களும் இந்த உயிரற்ற இயற்கையின் மூலம் என்ன மாற்றத்தை செய்கிறது, தன்னுடைய பங்குகளுக்கு எந்த மாற்றத்தை செய்கிறது, அதனுடைய விளைவுகள் என்ன, இதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி, ஆய்வுக்குரிய துறையாக தான் சூழலியல் என்பது இருக்கிறது. அப்ப இது எடுத்துக்கொண்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, அனைத்து அறிவியல் துறைகளையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு துறையாக இன்னைக்கு இருக்குது. ஏன்னா அந்த மாற்றத்தை நம்ம எடுக்கும் பொழுது அதுல இயற்பியல் மாற்றங்கள் இருக்கும், ரசாயன மாற்றங்கள் இருக்கும், இந்த மாதிரி உயிரியல் மாற்றங்கள், எல்லா மாற்றங்களுமே அதுல உட்பட்ட விஷயமாக இருக்கிறது. இப்போ அது அனைத்து அறிவியல்களையும் உள்ளடக்கிய ஒரு துறையாக, ஒரு பெரிய துறையாக அந்த சூழலியல் என்பது இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது. அப்ப நம்ம இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சூழலுக்கு அடிப்படையாக விஷயமாக நாம் ஒரு மார்க்சிய பார்வையில, மார்க்சிய அடிப்படையில் நாம் எதை பார்க்கிறோம்? அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன ஒரு தீர்வு? இந்த தீர்வு என்பது முதல்ல கருத்தியலாக சொல்லக்கூடிய விஷயம். நடைமுறை என்பது குறிப்பான விஷயங்களோட சம்பந்தப்பட்டது, குறிப்பான ஒரு நிகழ்வுகளோட சம்பந்தப்பட்டது. அப்ப பொதுவாக நம்ம அதை பத்தி என்ன ஒரு தீர்வுகளை நாம மார்க்சிய ரீதியாக முன்வைக்கிறோம் என்பதுக்கு தான் பார்க்கறதா நம்ம இந்த தலைப்பை நாம் மார்க்சிய ரீதியாக அணுகுவது என்பது பொருத்தமாக இருக்கும். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது மனிதன் என்ன உயிருள்ள இயற்கை என்று சொல்லும் பொழுது
அதுல நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். மனிதன், மற்ற விலங்குகள், தாவரங்கள். ரெண்டு வகையை பெரும் பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். அப்ப இன்னும் சொல்லப்போனா மனித சூழலியல், மனித சமூக சூழலியல் என்றெல்லாம் தனித்தனியா பிரிக்கிறாங்க. அப்போ ஒரு மனித சமூகத்துக்கும் இந்த இயற்கைக்கும் இடையிலான உறவு அப்படிங்கும் பொழுது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள உறவு, மனிதனுக்கும் இந்த இயற்கையினுடைய பல்வேறு நீர், நிலம், ஆகாயம் என்ற பல்வேறு சக்திகளுக்கு இடையில் உள்ள உறவு என்ன என்பதை அது மாறுது. அப்ப இந்த அடிப்படையில தான் நம்ம இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக நாம, அதாவது இன்றைக்கு சமூகத்தில் நாம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமான மையமாக இதைத்தான். அப்ப இந்த மனித சமூகம் இந்த இயற்கையின் மீது, இயற்கையில் இருக்கக்கூடிய தாவரங்கள், காடுகள், மலைகள், அது சொல்லப்போனால் உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களின் மீது மனித சமூகம் என்ன மாதிரியான நடவடிக்கை செலுத்தி இருக்கிறது, அதனுடைய விளைவுகள் என்ன, இதை பார்க்கக்கூடிய ஒரு மையமாக இன்னைக்கு சூழல்கள் மாறி, சூழலுடைய மையமாக தான் மையம் இன்னைக்கு அது பார்த்தார். ஏன்னா அதான் நம்ம எதிர்கொண்டு, அது எதிலிருந்து வருதுன்னா நம்ம இன்னைக்கு இயற்கையினுடைய பல்வேறு சீற்றங்கள்னால மனித குலம் எதிர்கொள்ளும் பொழுது நம்ம இதையெல்லாம் யோசிக்கலாம். இது இன்று மட்டும் இல்லை, இது சில நூற்றாண்டுகளாகவே இந்த இஷ்யூவை எதிர்கொண்டு தான் வந்துட்டு இருக்கோம். மார்க்ஸ், எங்கெல்ஸ் குறிப்பா நிறைய விஷயங்கள் அதில் அங்கே சொல்லிட்டு இருக்கார். சுற்றுச்சூழல், அதை நம்ம சுற்றுச்சூழல் துறை என்று தனியாக அவர் குறிப்பிடாமல் இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு பற்றிய விஷயங்கள்ல பல விஷயங்கள்ல அது குறிப்பா அது தொடக்கத்திலிருந்து சொல்லிட்டே தான் இருக்காரு. குறிப்பா இயற்கையியல் நூல்ல பல இடங்கள்ல அந்த விஷயங்கள் வரும். அதே போல குறிப்பா மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய நிலையில உழைப்பினுடைய பங்கு என்ன, உழைப்பினுடைய பாத்திரம் என்னங்கிறது அந்த சிறிய அந்த பகுதி, அந்த இயற்கைக்குள்ள ஒரு பகுதி, அது சிறு நூலாக பல பதிப்புகள் இங்கே வந்திருக்கு. அது ஏற்கனவே தோழர்கள் அது நமக்கு நிச்சயமா வாசிச்சிருப்பீங்க. அதுல இந்த விஷயங்களை பற்றி இன்னும் நிறையவே குறிப்பிடுறார். அதுல குறிப்பா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மனிதனாக மாறுவதற்கான அடிப்படையே உழைப்பு. அந்த சுதந்திரமாக்கப்பட்ட 2 கைகள் தான், அதன் மூலமான உழைப்பு என்பதுதான் மனிதனையே உருவாக்கியது என்பதுதான் அந்த சிறு பகுதியினுடைய மையமான கருத்து. அதிலிருந்து தான் அதை முழுக்க விளக்குவார். அப்ப இந்த உழைப்பு என்று நாம் சொல்லும் பொழுதே, உழைப்பு எதை நோக்கி செலுத்தப்படுகிறது? ஏன்னா இயற்கை நோக்கி தான், இயற்கையின் மீது தான் உழைப்பு என்பது செலுத்தப்படுகிறது. இங்கே அவர் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களுக்கும் அடிப்படை என்பது உழைப்பு தான். அவன் அந்த உழைப்பு மட்டும் அல்ல, உழைப்பு இயற்கை. அது சொல்லப்போனால் அது அனைத்து செல்வங்களுக்கும் தாய் இயற்கை அப்படின்னா தந்தை உழைப்பு. இப்போ 2 இணைந்த பொழுதுதான் செல்வங்கள் என்பது உருவாகிறது. இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் இயற்கை மீதான மனிதனின் நடவடிக்கைகளினுடைய விளைவுகள் தான் என்பதுதான் அவர் சொல்றது. அப்ப அந்த நிலையிலிருந்து அவர் அந்த நூல்ல தொடர்ச்சியா சொல்றார். அந்த உழைப்பை பத்தி சொல்லும் பொழுது அவர் எதன் மீதான உழைப்பு, அது அந்த உழைப்பு செலுத்தப்படும் பொழுது என்ன விளைவுகளை உண்டாக்குகிறது என்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியா அந்த நூல்ல குறிப்பிடுவார். அதுல மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவு என்று குறிப்பிடும் பொழுது அவர் இன்னொரு மையமான விஷயத்தை வலியுறுத்துவார். என்னன்னா, என்ன விளைவுகள் ஏற்படுகிறது, மனிதன் இயற்கையின் மீதான என்ன சாதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலும் கூட ஒரு விஷயத்த மறந்து விடக்கூடாது. மனிதன் இயற்கையினுடைய ஒரு அங்கம்தான். நம்ம ஒரு புரிதலுக்காக 2 விஷயங்கள் புரிந்து கொள்வதற்காக இயற்கையும் மனிதனை பிரித்து வைத்து நம்ம பேசுறோம். ஆனால் மனிதன் ஒரு இயற்கையினுடைய அங்கம்தான். அவன் இயற்கையின் மீது பெரிய சாதனைகள் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு அகம்பாவம் எல்லாம் அவன் கொள்ள முடியாது. ஏன்னா அது அந்த என்ன வெற்றி அவன் சாதிச்சானா, அது 2வது 3வது நிலைகள்ல அதனுடைய விளைவுகள் அவனுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய நிலைகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அதனால அந்த அகம்பாவம் எல்லாம் இதை நம்ம கொள்ள முடியாது. ஏன்னா மனிதனும் இயற்கையினுடைய ஒரு அங்கம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு
சில குறிப்பா ஒரு இடங்களை சொல்லுவார், ஒரு இடத்துல சொல்லுவார். அப்ப மனிதன் இயற்கை என்று சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுட்டே தான் பேசுறோம். நம்ம இப்ப இயற்கையினுடைய ஒரு அங்கம் தான். இயற்கையில் உயிரினங்களினுடைய ஒரு தொடர்ச்சி, பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு தொடர்ச்சியான அவனும் ஒரு விலங்கு தான். உயிருள்ள சமூக விலங்கு, கருவிகளை உருவாக்கும் விலங்கு. ஆனா அவனும் ஒரு விலங்கு தோன்றியவன் தான். அப்ப நாம் இந்த இயற்கை பற்றி விஷயங்கள்ல விளைவுகளை சொல்லும் பொழுது நாமும் ஒரு இயற்கையினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறோம் என்பதையும் அதை புரிந்து கொண்டுதான் நம்ம அணுகணும் என்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிடுவார். அப்ப இந்த சூழலியல்ல குறிப்பா இயற்கை மீதான மனிதன் ஏற்படுத்த நடவடிக்கையில என்ன விளைவுகள் ஏற்படுகிறது, அது ஆரம்ப கட்டத்திலிருந்து என்ன மாதிரியான தொடர்ச்சியா அதனுடைய விளைவுகளினுடைய உடனடி விளைவுகள் என்ன, சில காலங்களுக்கான பிறகான விளைவுகள் என்ன, இதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்வது தான். அதை கற்றுக்கொள்வதன் மூலம்தான் நம்ம இயற்கையோடு இணைந்து இயற்கை புரிந்து கொண்டு நாம் வாழ்வதற்கான ஒரு அடிப்படையாக இருக்க முடியும் என்பதை அது சொல்லுவார். ஒரு நிமிஷம் தொடர் தண்ணி சரி. அப்ப ஆரம்ப நிலையில ஒவ்வொரு மனித வளர்ச்சி, மனிதனாக மாறியதற்கும் மனிதன் தன்னுடைய சிந்தனையின் மூலம் பல்வேறு கருவிகளை உருவாக்கி இந்த நாகரிக உலகத்துல படைக்கப்பட்டுள்ள அனைத்து பொருள்களுக்கும் நடுவில் வாழ்வதற்கும் அடிப்படையான விஷயம் எது என்று சொல்லும் பொழுது மார்க்ஸ் எங்கெல்ஸ் அந்த விஷயத்துலதான் மிக தெளிவாக சொன்னாங்க. தனி மனிதன் தான் உயிர் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை இந்த சமூகத்தில் ஈடுபடுறான். அதுல திட்டவட்டமான உறவுகளை இந்த சமூகத்தில் ஏற்படுத்திக் கொள்கிறான். அந்த திட்டவட்டமான உறவுகளின் மூலம் இந்த சமூக ஒரு இயற்கையின் மீதான நடவடிக்கையை நம்ம செலுத்துகிறான் என்று அந்த ஜெர்மன் சித்தாந்தத்துல சில அடிப்படையான விஷயங்களை சொல்லுவார். அப்ப அடிப்படையான விஷயம் என்பது தான் உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தில் மனிதன் இயற்கையின் மீது என்ன செயலை செலுத்துகிறான், என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுகிறான் என்பதிலிருந்து தான் எல்லாமே தொடங்குது. அப்போ ஆரம்ப கட்டத்துல மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய அந்த இடைநிலை படியில இயற்கையின் மீதான அவன் செலுத்தக்கூடிய நடவடிக்கை என்பது மிகவும் குறைவுதான். சொல்லப்போன சொல்றாருன்னா ஒரு விலங்குகளை போல ஒரு தன்னுணர்வு இன்றி தான் தன்னுடைய செயலை இயற்கையின் மீதான செயலை செய்யறான். இயற்கையில் இருக்கக்கூடிய சொல்லப்போனா அந்த மனித குரங்கு அந்த பாடக்கூடிய ஸ்டேஜில் அவங்க குறிப்பா அவர் சொல்றது அது சொல்லும்பொழுது கூட அவர் சொல்லுவார், அந்த மனித குரங்கு தோன்றுவதற்கே பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஒரு செல்லிலிருந்து அந்த நிலைக்கு மாறுவதற்கு எடுத்துக்கொண்டது கோடிக்கணக்கான ஆண்டுகள் இயற்கை அப்படின்னு சொல்லும்போது கூடவே இன்னொன்று குறிப்பா அந்த ஒரு சின்ன பிராக்கெட் கொண்டு சொல்லுவாரு. அதாவது இது மனித உயிரற்ற இயற்கையினுடைய வாழ்நாள், உயிருள்ள இயற்கை தோன்றிய வாழ்நாள் இதெல்லாம் எவ்வளவு ஆண்டுகளானாலும் உயிருள்ள மனிதனுடைய ஒரு வினாடிக்கு அது ஒரு சமமாகாது. இன்னொரு சின்ன ஒரு விளக்கத்தையும் உள்ள கொடுக்குறாரு. இப்போ அவர் அந்த வலியுறுத்த விஷயம் என்னன்னா இயற்கை தன்னைத்தானே உணரக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை தோற்றுவித்திருக்கிறது. அது சிந்திக்கிறது. அந்த சிந்தனையினுடைய பங்கு என்பது மகத்தானது. அது ஒரு மலை கோடி லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருந்தாலும் கூட அதனுடைய வாழ்நிலை ஒரு மனிதனுடைய சிந்தனையினுடைய ஒரு வினாடிக்கு அது சமமாக இல்லை குறிப்பிடுவார். அப்ப இந்த மனிதன் மார்க்ஸினுடைய எங்கெல்ஸினுடைய பார்வையில மனிதன் என்பவன் இயற்கையினுடைய ஒரு அங்கம். இயற்கை அது தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு உயிரினத்தை அது தோற்றுவிக்கிறது. அதுதான் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஆனா எவ்வளவுதான் சிந்திச்சாலும் அந்த சிந்தனை என்பது இந்த இயற்கை என்ன இங்கு விட்டு சென்றிருக்கிறதோ, அந்த சமகாலத்துல என்ன
இயற்கை சமூக சூழல் இருக்கிறதோ அந்த சிந்தனை அதனுடைய நிலைக்கு கட்டுப்பட்டது தான் அந்த சிந்தனை என்பது அவர் அதை தொடர்ச்சி அவங்க பல நூல்களில் சொல்லுவாங்க. அப்ப அந்த மனித குரங்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மாறும் பொழுது மனித குரங்கு வந்து ஆரம்ப கட்டத்துல முற்றிலும் தாவர உணவு தான். இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய கனிகள், காய்கள், இந்த மாதிரி இலைகள் இதுகளை உணவாக உண்டு உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக தான் இருந்திருக்கு மனித குரங்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அது எப்படி மனிதனாக மாறக்கூடிய பண்புகளை பெறுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, மிருகங்களின் சூறையாடும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்கெட் சொல்லுவார். சூறையாடும் பொருளாதாரம், அது ஆங்கிலத்துல பிரிடேட்டரி எக்கனாமின்னு போட்டிருக்காங்க, தமிழ்ல சூறையாடும் பொருளாதாரம் மொழிபெயர்த்திருக்காங்க. எவ்வாறு இருந்தாலும் அது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த தனக்கு தேவையான பொருட்களை, அந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருட்களை அது பயன்படுத்தும் பொழுது அது வந்து எந்த ஒரு திட்டமிடலும் இன்றி அதை பயன்படுத்துது என்பதுதான் அதன் சாராம்சம் சொல்றாங்க. விலங்குகளும் அதைத்தான் செய்யும். அதனுடைய விளைவுகள் வந்து கடுமையா இருக்கு. ஏன்னா ஒரு தனக்கு தேவையான உணவுகளை வந்து உண்ணும் பொழுது இது நாளைக்கு வேணும், இது எதிர்காலத்துக்கு வேணும் என்ற திட்டமிடலாம் அது இல்லை. விலங்குகள் ஒரு இடத்துல பெரிய பரப்பளவுல இருந்துச்சுன்னா, பெரிய மந்தை போச்சுன்னா அதை ஆடுகள், வெள்ளாடுகள், அது பல உதாரணங்கள் அது சொல்றாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த இடத்தையும் மொட்டையாக்கிடுது, அடுத்து வேலைக்கு என்னங்கிற உணர்வு இல்லாமல் அதை செய்யுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூறையாடும் பொருளாதாரத்தை விலங்குகள் வச்சிருக்கு. அதை அந்த அதே விஷயத்தை தான் அந்த மனித குரங்குகள் அப்ப செய்யுது. அப்ப அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய நல்விளைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய தொடர்ச்சியாக என்ன நல்ல விளைவுகள் ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட உணவு வகையை முழுமையாக பயன்படுத்தும் பொழுது அதுக்கு அடுத்த வேலை உணவுக்கு என்ன அப்படின் பொழுது புதிய உணவு வகையை தேடி போகிறது, புதிய தாவரங்களை தேடி போகிறது. அப்போ புதிய தாவரங்கள் மட்டுமல்ல, ஒரு தாவரத்தினுடைய ஒரு பகுதியை உணவாக உட்கொண்ட விஷயங்கள் வந்து எல்லா பகுதியுமே உணவாக எடுக்கக்கூடிய தன்மைக்கு போகுது. இப்போ இந்த மாதிரியான புதிய உணவு வகைகள் சேரும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள், உடலில் ஏற்படக்கூடிய மற்ற உடல் உறுப்புகளின் மாற்றங்கள், மூளையின் மாற்றத்துக்கு போய் முடியுது. அது இன்னும் வந்து மனிதனாக மாறுவதற்கான ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. சொல்லப்போனால் சிந்தனை செய்யக்கூடிய ஒரு மூளையை உருவாக்குவதற்கு துணையாக இருக்கிறது அந்த சூறையாடும் பொருளாதாரம் தன்மை. அப்போ புதிய புதிய உணவுகளை வந்து பரிசீலித்து பார்க்கிறது. வேற வழி இல்லாமல் என்ன உயிர் வாழ்வது என்பது அதான் சொல்றாரு. அப்பதான் அந்த டார்வினுடைய இதையும் சொல்றாரு. அப்ப அந்த புதிய உணவு வகைகளை உண்டு உயிர் வாழ்வதற்கான தகுதியுள்ள மிருகங்கள் இதுவோ விலங்குகள் அதுதான் பிழைக்குது. அப்ப அதுக்கு அந்த தகுதி இல்லாத உயிரினங்கள் மரித்து போகிறது. அப்ப அந்த புதிய உணவு வகைகளை உண்டு உயிர் வாழ தகுதியான உணவு விலங்குகளாக தான் வந்து மனித குரங்கு எடுத்து அந்த அடுத்த கட்டமாக என்ன ஆகுதுன்னா தாவர உணவிலிருந்து இறைச்சி உணவுக்கு மாறுகிறது. அப்ப அந்த இறைச்சி உணவுக்கு மாற கட்டம் என்பதுதான் மனிதனாக மாறுவதற்கு இன்னொரு பெரிய தூண்டுகோலாக இருக்கிறது. இது அனைத்துமே வந்து அந்த நூலில் வரக்கூடிய விஷயங்கள் தான். ஏற்கனவே தொடர்கள் படிச்சிருக்கு. அந்த இறைச்சி உணவு என்பதுதான் மனித மூளையில வந்து பல மாற்றங்களை உண்டு கொண்டிருக்கு. உடலில் அதாவது செமிக்கிறதுக்கான பக்குவம் மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே உடலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. இறைச்சி உணவுக்கு மாறுகிறது என்பது ஒரு பெரிய விஷயம். அப்ப அந்த இறைச்சி உணவுக்கு மாறியது என்பதுதான் அது ரெண்டு விஷயங்களுக்கு அடிப்படையாக இருந்தது சொல்றாரு. அது என்ன நினைவுகளுக்குன்னா, ஒண்ணு வந்து மிருகங்களை பழக்குவது, இன்னொன்று நெருப்பை கையாளுவது. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அந்த இறைச்சி உணவு என்பது இட்டு சென்றது அப்படின்னு சொல்லுவார். அப்ப இறைச்சி உணவை என்னைக்கு வந்து இறைச்சி உணவை வந்து உண்ண ஆரம்பிக்கிறானோ அப்பதான் வேட்டையாடக்கூடிய ஒரு தொழிலுக்கு மாறுகிறான். அப்பதான் வந்து அவன் மிருகத்திலிருந்து முற்றிலுமாக மாறி வேட்டையாடுவதற்கான கருவிகளை கண்டுபிடிக்கிறது, ஈட்டியை கண்டுபிடிக்கிறது. அது வந்து மிருகங்களை கொன்று நம்ம உணவுக்கு பசியாறுவதற்கு மட்டும் இல்லாம எதிரிகளிடம் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அதை பயன்படுத்துவது. அப்பதான் வந்து கருவிகளை உருவாக்கக்கூடிய மிருகமாக மாறுகிறான். அதுதான் உழைப்பினுடைய அந்த கட்டம். அதுக்கு உதவுனது தான் அந்த இரண்டு கைகள். இன்னைக்கு வந்து
அந்த ரெண்டு 4 கால் மூலமா நடந்துகிட்டு இருந்த விலங்கின அந்த பண்பு, குரங்கிலிருந்து 2 கைகள் விடுதலை அடைவது என்பதுதான் அந்த கையினுடைய பணிதான் வந்து புதிய கருவிகளை தோற்றுவிப்பதற்கு அடிப்படை என்பதை அது குறிப்பா சொல்வார். அப்ப அந்த வேட்டையாடுதல் என்ற அந்த நிலையில் வந்து அது பல விஷயங்கள் அதை விட்டு சொல்லும். இறைச்சி உணவுக்காக வேட்டையாடுதல், இப்ப அந்த இறைச்சி உணவை பதப்படுவதற்கு நெருப்பை கண்டுபிடித்தல், அது ஒரு கட்டத்துல மிருகங்களை பழக்குது. போய் வேட்டையாடி தான் நம்ம அதை உண்ணணுமா? அப்ப அதுல சிறு கன்றுகளை, சிறு அதில் குட்டிகளை வந்து தனியா பாதுகாத்து அதை தாங்களே வளர்த்து தேவைப்படும் போது அடித்து சாப்பிட்றது. இந்த அடுத்த கட்டத்திற்கு அது போகுது. இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம், அது அடுத்த கட்ட மாற்றம். இப்போ இயற்கையில் இருக்கக்கூடிய உணவுகளை, நாங்கள் தேவையான உயிர் வாழ்வதற்கான உணவுகளை நம்ம மாற்றும் பொழுது எப்படி ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு ஒரு மனிதன் ஒரு சிந்தனையை விட ஒரு மனிதனாக மாறுவதற்கான ஒரு அடிப்படை இடப்படுகிறது என்பதை அந்த நூலில் அவர் சொல்வார். அப்ப இதுதான் வந்து ஒரு ஒரு குறிப்பான மாற்றம். அதில் இன்னும் அவரு அந்த இயற்கைகள் உள்ளதான் ஒரு இடத்துல சொல்லுவாரு, அந்த நெருப்பை உருவாக்கியது என்பது மனிதனுடைய ஒரு குறிப்பான ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு குறிப்பான ஒரு மாற்று முனை. எப்படி நீராவி என்ஜின் ஒரு பெரிய தொழிற்புரட்சியை உண்டு பண்ணுங்களோ, அதே போல அந்த நெருப்பை உருவாக்கி என்பது ஒரு பெரிய திருப்பு முனை. ஏன்னா அது வரைக்கும் இயற்கையில உருவான நெருப்புகளை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. அதற்கு கூட பெரிய போராட்டம் எல்லாம் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இயற்கை நெருப்பை தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வர்றது, தான் நினைத்த போது உருவாக்கி கொள்வது என்பது மனித சிந்தனையில் ஒரு மகத்தான மாற்றம். அந்த உருவாக்குவதற்கு அவன் என்ன செய்யறான்னா, அந்த கல்லுல குச்சி வச்சு அந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப அங்கே என்ன ஆற்றலாக உருவாக்கப்படுகிறது என்றால், ஒரு இயந்திர ஆற்றல் வெப்ப ஆற்றலாக உருவாக்கப்படுது. அப்ப அந்த மாற்றத்தை மனிதன் ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில மனிதன் ஈடுபடுறான். அதுல வெற்றி காணுகிறான். அதான் வந்து முதல்ல அந்த ஆற்றல் மாற்றத்தை உருவாக்கின அந்த பணிதான் அந்த நெருப்பை உருவாக்கின பணி, அந்த செயல். அப்ப அது மனிதகுல வரலாற்றை அவர் அந்த ஆற்றல் மாற்றங்களுடைய வரலாற்றை அவர் இடத்துல குறிப்பிடுவார். அதாவது இயந்திர ஆற்றலை வெப்பாற்றலாக மாற்றி அந்த நெருப்பை உருவாக்கின மனிதகுல அந்த கட்டத்திலிருந்து அதே வெப்ப ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றிய நீராவி என்ஜினுடைய கண்டுபிடிப்பு வரை அந்த 2 கண்டுபிடிப்புன்னு சொல்லுவார். இந்த ஆற்றல் மாற்றங்களை செய்யக்கூடிய அந்த இடைப்பட்ட வரலாறு தான் மனித குலத்தினுடைய வரலாற்றுடைய தொடக்கமாக இருக்கிறது சொல்லுவார். அதாவது குறிப்பா சொல்லப்போனா அந்த ஆற்றல் மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சக்தியாக மனிதன் உருவாகிறான் தன்னுடைய சிந்தனையின் மூலம். அப்ப அந்த முதல் சிந்தனையுடைய வளர்ச்சி என்பது அதுதான், நெருப்பை உருவாக்குவது. அப்ப அன்னைக்கு அவன் என்ன செஞ்சானா இயந்திர ஆற்றலை வெப்ப ஆற்றலா மாற்றலாம். ஆனா அது இன்னும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு பிறகு நூற்றாண்டு, அது பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் கூட எடுத்திருக்கலாம். ஒரு கட்டத்துல அந்த வெப்ப ஆற்றல் மூலம், நிலக்கரி வெப்ப ஆற்றல் மூலம் இயந்திர ஆற்றலாக உருவாக்கிட்டு அது இன்னொரு மாபெரும் மாற்றத்துக்கு அடிப்படையாக கொண்டு சொல்லுவார். அப்ப இயற்கையில் இருக்கக்கூடிய நிகழக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஆற்றல் மாற்றங்களினுடைய களமாக பார்க்க வேண்டியுள்ளது என்று குறிப்பிடுவார். எல்லாமே ஒரு ஆற்றலிருந்து இன்னொரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு களமாக தான் இந்த இயற்கை என்று இருக்கிறது. இந்த ஆற்றல் வெப்பாற்றலாக மாறலாம், ரசாயன ஆற்றலாக மாறலாம். ரசாயன ஆற்றல் வந்து சிந்தனை ஆற்றலாக மாறக்கூடிய அளவுக்கு இந்த மனித சமூகம் வந்திருக்கிறது என்றுதான் அவர் சொல்லுவார். அப்ப அந்த நடவடிக்கை என்பது குறிப்பாக நாம் புரிந்து கொள்ளணும்னா, அப்போ அவன் அந்த இயற்கையின் மீதான நடவடிக்கையில ஒரு புதிய மைல்கல்லை அடைகிறான், நெருப்பை உருவாக்குவது என்பது. அப்ப அதன் மூலம் பதப்படுத்தப்பட்ட உணவை உண்ணுவதன் மூலம் அந்த செமிக்கிறதுக்கான நேரத்தை உடம்பு குறைச்சிடுது. அது சிந்திக்கவும் மற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கும் அவனுக்கு நேரத்தை வழங்குறது. அதிலிருந்து தொடர்ச்சியான அதனுடைய விளைவுகளை சொல்வார். அப்ப இந்த
இதுவரைக்கும் அவனுடைய இயற்கையின் மீதான செயல்பாடுகள்ல பெரிய இயற்கைக்கு இடையூறு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அதனுடைய போக்குகளுக்கு எதிரான தடை செய்யக்கூடிய நிலைகள்லாம் அதிகம் இல்லை. ஆனா அதற்கு அடுத்து அந்த ஆஹ், வேட்டையாடுதல் இருந்து மந்தை மேய்த்தல் என்ற அந்த தொழிலுக்கு நகரும் பொழுது இப்ப புதிய மிருகங்களை பழக்குவது ஒண்ணு வந்து அந்த மிருகங்களை பிடிக்கிறதுக்கு ஓநாய் போன்ற மிருகங்களை வளர்த்து அது உதவியா வச்சுக்கிறதுக்கான வீட்டு பிராணிகளையும் பழக்கப்படுத்துறான். அதை நான் உணவாக உட்கொள்ளவும் இன்னும் ஒரு கட்டத்துல அது தன்னை மாற்றக்கூடிய சந்தை மாற்றத்துக்கான ஒரு பொருளாகவும் உற்பத்தி செய்யக்கூடிய ஆடு மாடு போன்ற மிருகங்களை பழக்குவது இதெல்லாம் வந்து மனிதனுடைய சிந்தனைகளை அடுத்தடுத்த கட்டு போகுது. ஏன்னா இயற்கையில எந்த ஒரு விலங்கும் வந்து மற்ற விலங்கை வந்து கீழ்ப்படுத்தி அதை தன்னுடைய நலனுக்கு உட்படுத்தி எல்லாம் செய்யறதில்லை. அப்போ முதலாக மனிதன் தான் அந்த இயற்கையின் மீது மற்ற விலங்குகளையும் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வர்றான். அதை வீட்டு பிராணியா கொண்டு வர்றான், வளர்ப்பு பிராணியா கொண்டு வர்றான். இப்போ அது வந்து மனிதனோட இணைந்து செய்யும் பொழுது மனிதனுடைய பண்புகளையும் கூட அது செய்யுது கொண்டிருக்கிறது மாதிரி வருது. ஏன்னா அது பேசத்தான் முடியலையே ஒழிய மற்றபடி மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரிணாமத்துக்கெல்லாம் இன்றைய காலத்துல நம்ம பார்க்க முடியும். அதையும் அவர் குறிப்பிடுவார். இன்னைக்கு நாய் பூனைகள்லாம் இருக்கு. ஆனா இதனுடைய தோற்றம் ஆதி காலத்துல இயற்கையில எந்த நிலையிலிருந்து வந்தது பற்றிய பல்வேறு மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனா உண்மையில அது வந்து காட்டு மிருகங்களாக இருந்தக்கூடிய நிலையில இருந்தது தான் அவங்க எடுத்து இந்த மாற்றத்துக்கு மனுஷன் கொண்டு வந்திருக்கான் குறிப்பிடுவார். அப்ப இவங்க விலங்குகளை கையாள தொடங்குறாங்க. அடுத்த கட்டம் அந்த விலங்குகளுக்கு தேவையான உணவுகளை பயிர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பயிர்களை மனிதன் முதல்ல வந்து விலங்குகளுக்காக தான் பயிர் செய்வதாக தான் சொல்றாங்க. ஏன்னா மனித ஏற்கனவே இறைச்சி உணவு மாறின பிறகும் தாவர உணவையும் இணைந்துதான் சாப்பிட்டு இருக்கான். ஏன்னா தாவர உணவு இறைச்சி உணவு ரெண்டையும் மாறி மாறி தான் உண்ணக்கூடிய ஒரு பக்குவத்துல தான் வந்திருக்கான். ஏன்னா ஏற்கனவே தாவர உணவு வந்து பழக்கப்பட்ட உடம்புக்கு அடுத்த இறைச்சி உணவையும் பழக்கப்பட்டுட்டான். அடுத்த கட்டம் என்பது பயிர் செய்வது. விவசாயம் என்பது வந்து ஆரம்ப கட்டத்துல மந்தைகளுக்காக எங்க வந்து புல்லு அதிகமா இருக்கோ அல்லது அதுக்கு தேவையான உணவை வளர்க்கறது, எங்க தண்ணி இருக்கு அது தண்ணி அல்லது எப்படி கொண்டு வர்றது, இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் அவன் ஈடுபடுறான். அப்பொழுதுதான் வந்து நீரின் மீதான அவனுடைய ஆதிக்கம், அவனுடைய இயற்கையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஒட்டி போவது, அந்த நீர்நிலைகளை தங்களுடைய பயிருக்கு எப்படி மாற்றி அமைக்கிறது என்று சிந்திப்பது, அதுக்கான திட்டங்கள் நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பதெல்லாம் செய்யறோம். அப்ப இப்பதான் வந்து அந்த இயற்கையின் மீதான நடவடிக்கை இன்னும் வந்து அதிகப்படுது. அப்பதான் வந்து அதுக்கு பிறகுதான் இவர் எங்கள் சொல்வார். அவருடைய காலத்தில் நடந்த விஷயத்தை குறிப்பிடும் பொழுது இத்தாலியினுடைய ஆல்ப்ஸ் மலையில் இருக்கக்கூடிய பைன் மரக்காடுகளை பூரா வெட்டினாங்க தங்களுடைய நலனுக்காக. ஆனா அது வந்து அடுத்து நிலச்சரிவுக்கும் வெள்ளப்பெருக்குக்கும் வழிவகுக்கும் என்பதை அப்பவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதனுடைய பலன்களை அனுபவித்தார்கள். அதே போல் உருளைக்கிழங்கை வந்து ஏகப்பட்ட சாகுபடி பண்ணி அதனுடைய விளைவாக ஒரு கண்டமாளிங்கிற நோயை அனுபவிச்சார்கள். இதெல்லாம் அவர் அதில் சொல்லக்கூடிய விஷயம், கொடுக்கக்கூடிய உதாரணம். அப்ப மனிதன் தன்னுடைய நலனுக்காக இயற்கையின் மீதான செய்யக்கூடிய செயல்பாடுகள் முதல் கட்டத்துல நல்ல விளைவுகளை கொடுத்தாலும் கூட இரண்டாவது மூன்றாவது கட்டங்கள்ல எதிரான விளைவுகளை இன்னைக்கு கொண்டு வருது. அப்ப இதை புரிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அதை புரிந்து கொள்வதற்கான விஷயம் தேவையா இருக்கு. அதுக்கு புரிந்து கொள்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொள்கிறாங்க. அதுக்கு ரொம்ப வெகுகாலம் எடுக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை புரிந்து கொள்வதன் மூலம்தான் வந்து நாம் இந்த இயற்கையின் மீதான உறவை சரியாக வைத்துக் கொள்ள முடியும், மனித குலத்தை காப்பாற்ற முடியும் என்று சொல்வார். இதெல்லாம் அவர் அதை சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்ப இதுல நம்ம அடுத்த கட்டமாக அவர் கடைசியா குறிப்பிடும் பொழுது அவங்க சொல்லுவாரு, இந்த மாதிரியான அறிவு மட்டுமே இந்த நிலைகள்ல மாற்றத்தை புரிந்து கொள்வது மட்டுமே இதுவரைக்கும் நாம் இயற்கையின் மீது என்னென்ன நடவடிக்கைகள் செய்தோம் நம்மளுடைய நலனுக்காக, மனித குலத்தினுடைய நலனுக்காக, அது என்னென்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை இத்தனை காலம் அந்த வரலாற்றை நாம் புரிந்து கொண்டு, அனுபவங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நாம் மாற்றுவது என்பது அறிவு சார்ந்த விஷயம்.
ஆனா இந்த அறிவு சார்ந்த விஷயம் மட்டுமே இதை மாற்றுவதற்கு போதுமானதா என்று சொல்லும் பொழுது அது மட்டும் இல்லை என்று முடிக்கிறார். அப்ப என்ன தேவைன்னா இங்க இருக்கக்கூடிய நடைமுறையில இந்த பொருளாதார அடிப்படையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப வர்க்கங்கள் இல்லாத சமூகம் என்பதுதான் இந்த மாற்றங்களுக்கான அடிப்படை என்பது அது கடைசியில் அரசியல் ரீதியாக முடிக்கிறது. அதுக்குதான் அவர் இந்த சூறையாடும் பொருளாதாரத்தை சொல்றாரு. நம்ம இன்னைக்கு நவீன உலகத்துல நம்ம பல துறைகள்ல மனிதன் பெரிய சாதனைகளை செய்திருந்தாலும் இன்னும் இந்த உற்பத்தி துறையில இன்னும் அந்த விலங்குகளினுடைய ஆரம்ப கால சூறையாடும் பொருளாதாரத்தை தான் இன்னும் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் தன்னுடைய நலனுக்காக இயற்கையின் என்ன விளைவுகளை பற்றி கவலைப்படாம எப்படி அந்த ஆரம்ப காலத்துல இந்த வெள்ளாடுகளும் விலங்குகளும் தமக்கு அப்போதைக்கு எது தேவையோ அதை சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு முடிச்சுட்டு இருந்ததோ அதை போலவே இன்றைக்கும் கூட இந்த சூறையாடும் பொருளாதாரம் தான் மையமா இருக்கு. தன்னுடைய முதலாளிகள் தங்களுடைய லாபத்திற்காக மட்டும்தான் வந்து பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அதை இந்த லாபத்துக்காக மட்டும்தான் இந்த சமூகத்தை அணுகிறார்கள், இந்த இயற்கையை அழிக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு பொருளாதார அமைப்பு என்பதை மாற்றாம இந்த சுற்றுச்சூழல் வந்து நமக்கு எதிரானதாக மாறாமல் தடுக்க முடியாது, சுற்றுச்சூழலை நம்ம காப்பாற்ற முடியாது என்பதை கடைசியா அந்த நூல்ல சொல்வார். இது பூரா அந்த நூல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப சூறையாடும் பொருளாதாரம் என்ற அந்த பொருளாதார அடிப்படை வந்து இன்னுமே வந்து பொருளாதார உலகத்தில் மனிதன் இன்னும் கூட விலங்கு நிலையில தான் இருக்கிறான் என்பதை உணர முடியுங்கிறது அவருக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்ப அந்த இன்னும் மனித உணர்வோடு புரியக்கூடிய ஒரு காரியம், இயற்கையின் மேல புரியக்கூடிய காரியம் என்னவாக இருக்கும்னா அதனுக்கு மனித குலத்திற்கு என்ன தேவையோ அதற்கானதை மட்டும் நம்ம இயற்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளணும். அது வந்து இயற்கையினுடைய போக்குகளை புரிந்து கொண்டு அதை செய்யணும் என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ அதுக்கு அடிப்படை என்பதுதான் திட்டமிடப்பட்ட பொருளாதாரம், சோசியலிச பொருளாதாரம் என்பது விஷயங்களை அவர் தொடர்ச்சியா வலியுறுத்துறாரு. அப்ப இந்த சுற்றுச்சூழல் இயல் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த சூழலை நாம் புரிந்து கொள்வது என்பது இந்த மனித குலத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த இயற்கையை வந்து மனித குலத்தின் நலன்களுக்கு ஏற்ப நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய போக்குகளை புரிந்து கொண்டு அதை நம்ம பயன்படுத்துவது. அப்படி அதுக்கு அடிப்படையான விஷயம் என்பது நாம் இந்த அரசியலையும் சேர்ந்து அரசியல் பொருளாதாரத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதன் மூலம்தான் வந்து ஒரு இயற்கையோடு ஒருங்கிணைந்த ஒரு வாழ்வை பெற முடிகிறது. அது ஆரம்ப காலத்துல அந்த ஜெர்மன் சித்திரத்திலேயே ஒரு இடத்துல மார்க்ஸ் குறிப்பிடுவார். அதாவது மனித குலம் வர்க்கங்களாக பிறகு இருக்கும் வரை இயற்கை எதிர்த்த போராட்டம் வந்து பலவீனமாகத்தான் இருக்கும். அப்ப வர்க்கங்கள் இல்லாத ஒரு சமூகமாக இருக்கும் பொழுது இயற்கை எதிர்த்த போராட்டம் என்பது தெளிவானதாக இருக்கும். அது இன்னும் தீவிரமாக இயற்கையை நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது மனிதகுலம் அழிவின்றி அதை நம்ம பயன்படுத்த முடியும். அப்ப எந்த அளவுக்கு இங்கே வர்க்கங்கள் பிளவுண்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த இயற்கையை போராட்டம் இயற்கை பற்றி புரிதல் என்பது குறைவாக தான் இருக்கும் என்று மதிப்பார். இப்ப இந்த அடிப்படையில் தான் நாம் இந்த சூழலியலை அந்த சூழலில் பற்றிய நமது பார்வை கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த அடிப்படையில் நம்ம விஷயங்களை பார்க்கும் பொழுதுதான், ஏன்னா இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் உலகளாவிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் இயக்கங்கள்லாம் இருக்கு. ஆனா அவங்க வந்து பெரும்பாலும் இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை நிறைய சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இப்போ கடல்ல பல குப்பைகளை போடுறதுனால அந்த உயிரினங்கள் எப்படி பாதிக்கப்படுது, அந்த உயிரினங்களுடைய வாழ்க்கை எப்படி அழிவுக்கு கொண்டு போகுது, இன்னும் சுற்றுச்சூழல்ல வந்து அந்த உயிர் சங்கிலி என்பது எப்படி பாதிக்கப்படுது, இந்த மாதிரி பல்வேறான அறிவு சார்ந்த விஷயங்களை அந்த ஆய்வு செய்தி சொல்கிறார்களுடைய அடிப்படை இன்னும் அதற்கு அதையெல்லாம் மாற்றுவதற்கு அடிப்படையான விஷயமாக அந்த பொருளாதார மாற்றங்கள் தேவை என்ற விஷயங்களை பற்றி அவங்க வந்து வலியுறுத்துவது கிடையாது. அது ஒரு தனித்துறையா அது ஏதோ அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் சமூகத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு அறிவு சார்ந்த விஷயமாகத்தான் பார்க்கிறார்கள் இல்லையா. அது வந்து இன்று இருக்கக்கூடிய சமூக அமைப்போடு ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம்.
அந்த இந்த சமூக அமைப்புகள் மாற்றங்களோடு அதனுடைய தொடர்பு, அதனுடைய மாற்றங்களை இருக்கிறது என்பதை பார்க்கணும் என்பதை அவர்கள் வலியுறுத்துவதில்லை. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் கூட அவங்க அரசியல் ரீதியாக இல்லாமல் அது ஏதோ தனி வேலைகளை செய்கிறாங்க. அரசியல் இயக்கங்களும் கூட அந்த சுற்றுச்சூழல் விஷயங்களை ஏதோ அரசியலுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் போல முக்கியத்துவம் தராது என்று தான் நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த அளவுல தான் நாம் இந்த சுற்றுச்சூழல், சூழலியல், மாசு சுற்றுச்சூழல் மாசுபடுதல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த நிலையில் அணுகி அதற்கான தீர்வுகளை, ஒரு புரிதலை இந்த சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதை என்னுடைய கருத்தை கூறிக்கொள்கிறேன். இதோடு முடித்துக் கொள்கிறேன். தொடரலாம். நன்றி தோழர். அனைவருக்கும் நன்றி. தோழருக்கு மிக்க நன்றி. மிகவும் சிறப்பான ஒரு உரை. சுற்றுச்சூழலியல் மட்டுமல்லாமல் மார்க்சியத்தின் அடிப்படை மற்றும் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதிய பல நூல்களினுடைய எடுத்துக்காட்டுனால அதையும் அந்த நூலையும் நம்ம ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு தோழருடைய உரை. நன்றி தோழர். கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் தோழர். தோழர்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எல்லா தோழருமே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் தோழர். கேள்வி இல்லாட்டியும் இந்த இன்னைக்கு மீட்டிங் எப்படி இருந்துச்சு அந்த பத்தியும் அல்லது நீங்களும் ஏதாவது எக்ஸ்ட்ரா கருத்துக்கள் சொல்றதுனாலும் சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய சில கேள்வியை கேட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்து நேரடியாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பொதுவாக அந்த வளர்ச்சி சிதைவு மாற்ற முறிவுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அது எவ்வாறு இயற்கைக்கும் மனிதருக்குமான பிணைப்பை உடைக்கிறது? இது நீங்க தொடர்களோட விளக்கிட்டார். அதனால ஒரு சிறிய மேலதிக விளக்கத்தோட கொடுக்குறேன். ரெண்டாவது கேள்வி, இந்த சுற்றுச்சூழல் நெருக்கடிக்கு முதலாளித்துவத்தினுடைய ஒரு எல்லையற்ற லாப வரி தான் காரணம் என்று சொல்றோம். ஆனா அது எவ்வாறு அது முதன்மை காரணியாக அமைகிறன்றதை பற்றி கொஞ்சம் விளக்கலாமா? நன்றி தோழர். கேள்வி நம்ம இது சுற்றுச்சூழல் மாசுபடுதல், இயற்கையினுடைய அழிவு, இதுக்கெல்லாம் முதலாளித்துவ அந்த சந்தை பொருளாதாரம் என்பது எந்த வகையில் காரணம் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு மனிதகுல வரலாற்றுல. அது இன்னைக்கு குறிப்பா இங்க சொல்லப்போனா இங்க இன்னைக்கு விஷயங்கள் அந்த மதுரை பொறுத்தளவு இப்போ ஒரு ஆலை ஸ்டெர்லைட் எடுக்கணும் என்ற ஒரு தனியாரினுடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் அது முழுக்க அவங்க தொழில் சார்ந்த விஷயம்தான், வணிக ரீதியாக தொழில் சார்ந்த விஷயம்தான். அப்போ இந்த மாதிரி கனிம வளங்களை எடுத்து அதை சந்தைப்படுத்துவதன் மூலம் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் லாபங்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலை முழுக்க அழிப்பது என்ற நிலைக்கு போனாங்க. அதுக்கான திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பல்லுயிர் தளங்கள், நீர்நிலைகள், இன்னும் சொல்லப்போனால் தமிழனுடைய வரலாறு சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான இடங்கள், இது எல்லாமே அங்கே அந்த எல்லைக்குள்ள வந்துச்சு. அவங்க டங்ஸ்டன், நான் தவறாக சொல்லிட்டீங்க. டங்ஸ்டன் ஸ்டெர்லைட்டுங்க தூத்துக்குடி. இந்த டங்ஸ்டன் அந்த பகுதியில் இருக்கு. சொல்லப்போனால் மதுரையினுடைய மேலூர் பகுதியில் இது நான் நேரடியாக அந்த போராட்ட குழு தோழர்களோடு
தொடர்புகளில் இருந்தேன். அப்போ அந்த போராட்டம் நடந்த போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் தூக்கில் இருப்போம் போராட்டம். அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியான போராட்டமாக நடந்துச்சு. அந்த டங்ஸ்டன் கனிமத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலூர் இருக்க அருகில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் குறிக்கப்பட்டது. அதில் அந்த எல்லைக்குள்ள வந்த விஷயங்கள்லாம் இவ்வளவுதான். பல இயற்கை விவசாய நிலங்கள், பல பழமையான கோயில்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த சமண படுக்கைகள், அதில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய இடங்கள், மலைகள், பல்லுயிர் தலங்கள், இவை அனைத்துமே வந்து அழிவுக்குள்ளாக்குவதற்கான ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டது. அப்போ அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்தது. அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களும் ஒன்று. அதில் பெரிய பெரிய அளவில் கட்சிகளுடைய வழிகாட்டுதல் இல்லை. சில தன்னார்வர்கள் கட்சிகளும் மறுபடியும் அதில் உடன் இணைந்து கொண்டார்கள். அதில் இயல்பு தன்னெழுச்சியாக இந்த கிராம மக்கள் வந்து நிறைய திரண்டு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி அந்த விஷயத்தை நிறுத்தியிருக்காங்க. அது பின்னால கூட வரலாம், அது தற்காலிகமான தீர்வாக கூட வெற்றியாக கூட இருக்கலாம். ஆனால் இதுதான் இந்த உதாரணம். இது மாதிரி பல நாடுகளில் காடுகள் அழிப்பது, தேநீர் இது தேயிலை தோட்ட பகுதிகளை அழிப்பது, இந்த மாதிரி நிறைய அது சம்பந்தமான சின்ன 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 குறு சினிமாக்கள் கூட வந்திருக்கு. அது கூட இங்கே திரையிட்டாங்க மதுரையில். ஒவ்வொரு நாடுகளில் ஒரு பகுதிகளிலையும் எப்படி மக்கள் வந்து தன்னெழுச்சியாக இந்த போராட்டங்களை அரசுக்கு எதிராக நடக்குது, வெற்றி கண்ட போராட்டம், அதில் தோல்வி விட்டுற போராட்டம் எல்லாத்தையுமே காமிக்கிறாரு. இப்போ இது நம்ம மிகவும் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். முதலளித்துவம் சந்தை பொருளாதாரத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், கனிமம், இன்னைக்கு குறிப்பாக வந்து கனிம வளங்கள் தான் வந்து மையப்படுத்தப்படுது. கனிம வளங்களை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு பகுதிகளுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் மூலமாக அனுப்படும் மூலமாக எந்த பகுதியில் என்ன மாதிரியான கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது என்றெல்லாம் வந்து கண்காணிக்கப்படுது. அதை இப்போ வந்து சந்தையாக்குவதற்காக இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட்டுகள் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை நடத்திட்டு தான் இருக்காங்க. அது ஒரு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் அந்த ஒரு வர்க்க போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தான் இது நடந்துகிட்டு இருக்கு. மக்களை அழிப்பது, மக்களுடைய இடங்களை மக்களுடைய உழைப்பு மட்டுமில்லை, அவர்கள் வாழக்கூடிய இடங்களை அழிப்பது, அவருடைய கலாச்சாரத்தை அழிப்பது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் இந்த இயற்கை மீதான அவர்களுக்கு தொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து இருக்கு. இது நிறைய நீங்க பார்க்கலாம் தொடர். நம்ம இதுக்கு குறிப்பா இது உடனடியாக நான் பார்த்த விஷயத்தை சொல்றேன். நீங்க இது பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்ப வரும். முதல் கேள்வி ஒன்று சொன்னீங்க, அது எனக்கு சரியா கேட்கல, சரியா புரியல, அதை மட்டும் சொல்லுங்களேன். சிவா தோழர். ஹலோ. ஹலோ. அதாவது அதாவது தொடர் வளர்ச்சி சிதை மாற்ற முறிவு சொல்றோம் இல்லையா? வளர்ச்சி அத வளர்ச்சி சிதைவு முறிவுன்னு சொல்றோம், மாற்றம் இல்ல முறிவுன்னு சொல்றோமே. அது வந்து எந்த அளவுக்கு இயற்கைக்கும் மனிதக்குமான பிணைப்பை உடைக்கிறது, அதை எப்படி அதை புரிஞ்சு கொள்றதுன்றதுதான் என்னுடைய கேள்வி. வளர்ச்சி மற்றும் முறிவுன்னு சொல்றீங்களா? மனிதனுக்கும் இயற்கைக்குமான ஒரு இயற்கைக்கும் மனிதனுக்குமான ஒரு நெருக்கத்தை, ஒரு பிணைப்பை வந்து அது உடைக்குது இல்லையா? அத வந்து மனிதன் இயற்கையில இருந்து அந்நியப்படுறாங்கல்ல. இப்போ வந்து இயற்கையில வந்து அதிகமா சுரண்டி எடுக்கும்போது, இப்ப சீனாவில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதிகமாக நிலத்தை சுரண்டி அந்த நச்சு பொருட்கள் எல்லாம் வந்து அது அணுக்கழிவுகளை கொண்டு வந்து குளங்கள் குட்டைகள்ல எல்லாம் கொட்டி, அது இப்ப அங்க வந்து சீனாவில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது இப்ப இல்ல, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கொட்டி அது வந்து இப்ப பல இடங்கள்ல குடிநீர் பிரச்சனை, அந்த வாழ்வாதார மீன்பிடி தொழிலாளர்கள், சிறு சிறு கிராமப்புறங்கள்ல வாழ்ற மக்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு சீனாவில். அதே மாதிரி பிரான்ஸ்ல வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க, அது அப்படி இருக்கு.
அமெரிக்காவிலும் அதிகமான பிரச்சனை. ஆனா ஐரோப்பால சில நாடுகள்ல கட்டுப்பாடு இருக்கு. ஒவ்வொரு தேசங்களுக்கு இடையிலுமே ஒவ்வொரு ஓரளவுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அதைத்தான் நான் சுருக்கமா கேட்கிறேன். அந்த மனிதனுக்கும் இயற்கைக்கும் மனிதனுக்குமான அந்த பிணைப்பை உடைக்கிற மாதிரி தோணுது. அதை எப்படி புரிஞ்சு கொள்றதுன்னு கேட்பேன். அதான் மனிதனுக்கு இயற்கைக்குமான பிணைப்பு என்பது என்னன்னா, அடிப்படையில் சயின்ஸாகவும் சரி, தியரிட்டிக்கலாகவும் சரி, மனிதன் என்பவன் வந்து இயற்கையினுடைய மே மேலோட்டமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஐம்பெரும் சக்திகள். அதில் நம்ம ரசாயன ரீதியாகவும் அதில் இருக்கக்கூடிய என்னென்ன கனிமங்கள் இருக்கு. ஒரு நீர் அப்படின்னா H2O, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம ரசாயன ரீதியாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் மேலோட்டமாக நம்ம மக்கள் புரிந்து கொள்கிற அளவில் சொல்லணும் அப்படின்னா, நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இப்போ இந்த சக்தியினுடைய ஒரு தொகுப்பாக தான் மனிதன் இருக்கிறான். எல்லா உயிரினங்களும் அதுதான். சரிங்களா? அதுக்கு இருப்பிடம், ஒரு மண் தேவை, இருப்பிடம் தேவை, நீர் தேவை, காற்று தேவை, நெருப்பு தேவை. இவை அனைத்துமே வந்து கொண்ட ஒரு இணைப்பு தான் வந்து மனித உயிரை வந்து வாழ வைக்குது. இதுதான் இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு. தான் எந்த இயற்கையில் இருக்கக்கூடிய சக்திகள், அந்த முக்கியமான சக்திகளுடைய எப்படி இயங்குதோ அதே இயக்கம் தான் மனிதனுக்குள்ளே இருக்குது. இந்த இணைப்புல இந்த இந்த செயல்பாடு என்பது அதனுடைய ஏதாவது ஒரு சக்திகள் வந்து ஏற்ற இறக்கத்தை அனுபவிச்சது. ஒரு சமநிலை தவறுச்சு. ஒரு மனிதன் உடல்ல வந்து இப்ப வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்திகள் வந்து அளவு தான், ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அப்போ வெப்பம் அதிகமாகும் பொழுது மனித உடல்ல அதுக்குரிய மாற்றங்களாக நீரிழிப்பு ஏற்படும். அதை அடுத்து ரத்த ஓட்டம் குறையும். நீரிழிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரத்த ஓட்டம் குறையும், ரத்த ஓட்டம் மூளைக்கு போகிறது குறையும். தொடர்ச்சியான மருத்துவ பிரச்சனைகள் வரும். அது கடைசியில் உயிரிழப்பு கூட போய் முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு வான் பண்ணிட்டு இருக்காங்க, அதிகமான வெப்பம் ஏற்படுவதனால. அப்போ இந்த இந்த இயற்கை சக்திகளினுடைய சமநிலையை குலைப்பது என்பது தான் இந்த இயற்கையின் மீதான மோசமான நடவடிக்கைகள் விளைவு தான். அப்ப இயற்கையினுடைய சமநிலையை குலைப்பது என்பது மனிதனுடைய வாழ்க்கை சீரழிக்கிறது. மனிதனுடைய உடல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அது முதல் இது உடல்நிலை மாற்றம். அது தவிர அவனுடைய வாழ்க்கை தொடர்பான மாற்றங்கள்ல, வாழ்க்கை போராட்டங்கள்ல அந்த மாதிரியான சமநிலை அதனுடைய பங்குக்கு விளைவுகளை கொடுக்குது. இன்னைக்கு கடுமையான வெயில்ல உழைக்கக்கூடியவங்க வந்து மிக சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அறைக்குள்ள உட்காந்துட்டு வேலை செய்யறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு 104 டிகிரி 107 டிகிரி வெப்பத்துல வந்து ஒரு சாலை பணியிலையோ அல்லது ஒரு வீடு கட்டும் பணியில் ஈடுபடுறவங்கலாம் கடுமையான பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. இப்போ அது அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனைகள்ல இந்த இயற்கை சமநிலை என்பது ஒரு பிரச்சனை கொண்டு வரும். இப்போ இதுதான் வந்து இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டமா இருக்கு. இப்போ இந்த மாற்றத்தை செஞ்சது யாரு, எதனால இந்த விளைவு வந்தது என்று சொல்லும் பொழுது, அப்போ மனிதன் தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய லாப வெறிக்காக இங்கே நடத்தக்கூடிய இந்த திட்டமில்லாத ஒரு சூறையாடும் பொருளாதாரத்தை கொண்டு செல்வதற்காக இந்த உலகம் முழுவதும் ஒரு வெப்பநிலை ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கான். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக பண்றது, ஓசோன் படலத்தில் ஓட்டை உண்டாக்குறது, இந்த மாதிரியான பல்வேறு காரணிகள் வந்து இந்த சமநிலையை கொண்டு வந்திருக்கு. அதனுடைய விளைவை நாம் அனுபவிக்கிறோம். அப்போ நம்ம இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தாமல் தான் நம்ம இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வாக, இயற்கையோட அந்த பேலன்ஸ் நம்ம என்னைக்கு சமநிலையை வந்து என்னைக்கும் மையப்படுத்தி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மனித குலத்துக்கு பெரிய தீங்குகள் வர வாய்ப்பு இல்லை. இப்போ இதுதான் இயற்கைக்கும் மனிதனுக்குள்ள உறவு. இதுல சிக்கலை ஏற்படுத்துவது இந்த பொருளாதார சூழல் தான். இந்த பொருளாதார சூழல் தான் இந்த இயற்கை சமநிலையை மாற்றி வந்தது. இது ஒரு சிறு உதாரணம். இது இன்னும் நீர்நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இன்னும் வறட்சி, அடுத்து அது எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் அதுவாக தான் இருக்கும். அப்போ விவசாயம் வந்து பாதிக்கப்படுவது, உணவுப் பொருள் பாதிக்கப்படுவது இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும். அப்போ இது ஒரு இயற்கை ஏற்ற ஒரு போராட்டமாக மாறுது. இப்போ இந்த போராட்டத்தில் வழி உள்ளவன் பிழைச்சுக்குவோம். அதுதான் ஓகேங்களா. இந்த அரசு எந்த அளவுக்கு மக்களுக்கானதை செய்தோ, அதை பாதுகாக்குது, எந்த அளவுக்கு செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்கள் உயிர் வாழ்க்கை
தீர்மானிக்கும். இப்படித்தான் தோழர் நான் பார்க்கிறேன். நான் இளங்கோன் பேசுறேன் தோழர். தோழர் சொல்லும் போது வந்து நான் கூட சில நாள்ல யோசிச்சு பார்த்துருந்தது. இப்ப விலங்குகள் வந்து சாப்பிடும் போது என்ன பண்ணும், நிறைய விரயம் பண்ணிடும். ஒரு அணில் சாப்பிடுறதுனா கூட பாதி சாப்பிடும், பாதி குறிச்சு கீழே தள்ளிடும், அதெல்லாம் வீணா போயிடும். அப்போ வந்து மனிதன் தான் வந்து அதை வந்து கரெக்டா செய்து வச்சு சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு அப்படியே இருந்தேன். இன்னைக்கு தோழர் சொல்லும் போது வந்து வர்க்க சமுதாயத்துல இன்னும் நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றத வந்து இன்னைக்கு குறிப்பா சொன்னாரு. அது நல்லா இருந்தது. நம்மளும் வீணடிக்கணும்னா அது வந்து சோசியலிச சமுதாயத்துக்கு போகும்போது தான் வந்து நம்ம வந்து அந்த வீணடிப்பது வந்து இன்னும் கூட குறையும் அது இல்லாம ஆக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இப்ப விலங்குகளோட நம்ம ரொம்ப முன்னே ரொம்ப ரொம்ப சிறப்பா யோசிச்சிடும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரைட்டு. வர்க்கமற்ற சமுதாயத்துல வந்து எப்படி வந்து அந்த வேஸ்டேஜை வந்து தவிர்ப்பாங்கன்றது ஏதாவது சொல்ல முடியும்னா கொஞ்சம் சொல்லுங்க தோழர். இல்ல அதான் இப்ப பல்வேறு அரசியல்ல வந்து இன்னைக்கு அதை பேசுறாங்க. இப்ப சீமான் கூட அதை பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் ஒரு கொச்சையான வடிவத்துல ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இது அடிப்படை இல்லாம சில விஷயங்களை சொல்றாரு. அவர் மட்டும் இல்ல, அது ஏற்கனவே பலர் சொன்னதுதான். அவர் சொன்னதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்மாழ்வார் போன்ற அவங்கெல்லாம் அந்த துறையில கொஞ்சம் ஆழமா விவசாயத்துறையில இயற்கை விவசாயம் செய்யணும், மண்ணை பாழ்படுத்தக்கூடாது ரசாயனங்களை போட்டு, அதனுடைய தொடர்ச்சியான விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்றாங்க. அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கக்கூடிய முறைகள் என்ன, நீர்நிலைகளை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தும் பொழுது அதை எப்படி பயன்படுத்துவது. ஏன்னா இன்னைக்கு சில உங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, மழை வரும் பொழுது நம்ம எல்லா தண்ணி பூரா வீணா போய் ஆற்றுல கலப்புது, அதை வந்து அங்கே இங்கே தடுத்து நிறுத்தணும். அது ஒரு வகையில் தேவைதான். ஆனா எல்லாத்தையுமே கடல்ல கிடப்பது வீணாகுதுன்னு சொல்லுவது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை கிடையாது. ஆற்று நீர் வந்து கடல் நீர்ல சேர்ந்தாதான் அந்த பேலன்ஸுங்கிறதே இருக்கும், உப்பு பேலன்ஸுங்கிறது. அது வந்து இயற்கையாக நடக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அது நம்ம ஆற்று நீர் வந்து கடல்ல சேர்றது வீணாகிறது என்ற ஒரு கருத்து தவறானது. அப்ப அந்த நிலையிலிருந்து அதை நம்ம அணுக முடியாது. இப்ப இந்த மாதிரியான ஒவ்வொரு துறைகள்லையும் இயற்கையின் என்ன மாதிரியான பேலன்ஸ் அதை இயற்கையாக வச்சிருக்கு, அதை புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகளை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இது நீங்க மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது எல்லா விஷயங்கள்லையும் நம்ம பயன்படுத்த சாதாரணமா நம்ம இங்கே ஒவ்வொரு ஊர்கள்லையும் நகரங்கள்லையும் இன்னைக்கு குப்பைகளை வந்து பராமரிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுலயே வந்து ஒரு அறிவியல்பூர்வமான நடைமுறைகள் இல்லை. அப்ப அதுக்கு இன்னும் அது ஆனா பல்வேறு நாடுகள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அது இப்படித்தான் செய்யணும், இதுதான் வந்து அப்பதான் வந்து மண்ணுக்கும் கேடு இல்லை, மனிதர்களுக்கும் கேடு இல்லை, சில விஷயங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சு செய்யறாங்க. இப்போ இந்த மாதிரி பல்வேறு துறைகள்லையும் இயற்கையை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு செய்யணுங்கிறது ஒரு பெரிய போக்கு தொடர். ஆனா அந்த அந்த மாதிரி யோசிப்பதற்கான அரசோ மக்களோ வந்து தயாரா இருக்கணும். அப்ப அதை ஃபர்ஸ்ட் அதை அந்த மாசு அடிப்படையில் புரிந்து கொண்டால்தான் அதை பத்தி அப்படி யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அவசியம்னு பார்க்குறேன். நம்ம உடனடியாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம தீர்வு சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல்வேறு காரணிகள் இருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கான ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்க செய்ய வேண்டிய பணிகள். இப்ப அதை நோக்கி தூண்டுவிப்பது என்பதுதான் நம்மளுடைய அறிவியல் பார்வையாக அறிவியல் பார்வையை கொண்டு செல்வதன் மூலம் அதை நோக்கிய தூண்டுதலை நம்ம செய்யறோம். இயற்கையை பாதுகாப்பதற்கு அடிப்படையில் நம்மளுடைய தேவைகளை செய்யணும், நம்மளுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்கணும் என்ற கருத்தை கொண்டு செல்வதுதான் இன்னைக்கு நம்மளுடைய பணியாக இருக்க முடியும். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர் சொல்லுங்க. சூரியன் பேசுறேன், திண்டுக்கல்ல இருந்து. தோழர், இந்த சூறையாடும் பொருளாதாரம், அதன் விளைவாக எழக்கூடிய சூழலியல் பிரச்சனை சம்பந்தமா
நீங்களே சொன்னபோது அந்த அந்த சூழலியல் பிரச்சனையை விளக்குகின்றவர்கள் ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களை நிறைய சொல்றாங்க. ஆனா வர்க்க அரசியல் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு போக்கு வந்துட்டு இருந்தது. இப்ப அந்த நிலைமை இல்லை. இப்ப அந்த வர்க்க அரசியலாகவும் அணுகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை ஓட்டம் இப்போ சமீப காலமா வளர்ந்து வருகிறது ஒரு நல்ல அம்சம். இந்த சூழ்நிலையில உங்களுடைய இந்த உரை என்பது இன்னும் அந்த வர்க்க அரசியலையும் சூழலியல் பிரச்சனையும் முன்னோக்கி எடுத்து செல்வதற்கு மார்க்சிய பார்வை என்பது மிக மிக அவசியமான துணை புரியும் என்ற அளவில் நீங்க உரையாற்றியதுக்கு ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்னுடைய கேள்விகள் ஒன்றுமில்லை, இந்த சூழலியல் பிரச்சனையும் வர்க்க அரசியலையும் எப்படி இணைத்து செல்வது என்பதுதான் என்னுடைய கேள்வியா இருந்தது. அது காலப்போக்கில் இப்போ நல்ல திருப்பமாக நான் உணர்கிறேன் தோழர். நன்றி தோழர். நல்ல தோழர், நன்றி. சிவா தோழர் கை உயர்த்திருக்கீங்க. ஹலோ தோழர் பேசுங்க. தோழர், ஒரு என்னோட கேள்வி முடிஞ்சுது. கேள்வி நல்ல சிறப்பா தோழர் விளக்கியிருக்கிறீங்க. எனக்கு சந்தேகம் இல்லை, நல்லா இருக்கு. ஒரு இந்த கருத்தை இன்னும் ஒரு என்னுடைய கருத்தா சொல்றேன் தோழர். இப்ப நான் அந்த மூலதன நூல்ல வாசிக்கிறதுல 1832 கால பகுதியில மார்க்ஸ் ஒரு ஒரு அறிக்கையில இருந்து குறிப்பிடுறார். பிரான்சுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் யுத்தம் நடக்குது. அப்ப சில தோல்விகளுக்கு காரணங்கள் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அங்குள்ள இராணுவம் உயரம் குறைவாக இருக்கிறாங்க. அதுக்கு அதே என்னன்னு உள்ள போய் ஆராய்ச்சி பார்த்தா அங்குள்ள நிலங்களை அதிகமான உரங்களை பயன்படுத்தி அதை சேர்த்து பயன்படுத்துறதால மக்களுடைய வளர்ச்சி குன்றி இருக்குது, மண் மலடாகி இருக்கு. இப்படிப்பட்ட காரணிகளை அன்னைக்கு அன்றைய காலத்துல மார்க்ஸ் அதை வெளிப்படுத்துகிறார். ஆனா அன்றைக்கு என்ன உரம், எப்படிப்பட்ட உரம் இருந்திருக்கும், என்ன மாதிரியான பாவனைகள் இருந்திருக்கு, இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு இன்றைக்கு இருந்திருக்காது. அதை அந்த நூல்ல அவ்வளவுக்கு சிறப்பா விளக்கி இருக்கிறார். அது ஒரு தகவலா சொல்றேன். இன்றைக்கு நிலம் எப்படி பயன்படுத்தப்படுதுன்ற பார்த்தா பிரமிப்பா இருக்கு. அவ்வளவு மருந்து. ஏன்னா இந்த இதெல்லாம் இன்னும் ஒரு கேள்வி எழுது அப்படின்னு சொன்னா, இயற்கையை பாதிக்குதுன்னு சொன்னாலும் கூட வளர்ச்சியும் ஒன்று இருக்குல்ல, அதுக்குல்ல மக்களுடைய வளர்ச்சி இருக்கு, உழைப்பு சக்திகளுடைய வளர்ச்சி அபாரமா இருக்குது. அவங்களுடைய தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இயற்கையில தான் திருப்பி நாட வேண்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை முரணாகவும் பாக்குறதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குல்ல. நல்ல விஷயம். ஒரு நிமிஷம், அவரோட கேள்வியில இருந்து நானும் தொடர்ச்சியா கேட்டுக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில எதுல ஒன்று மார்க்ஸ் என்ன அதாவது விவசாயத்துல நவீன உற்பத்தி கருவிகளையும் ரசாயன பொருட்களையும் பயன்படுத்தி உற்பத்தி பெருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப தோழர் சொல்றது அதுல இருக்க தீங்க பத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தி எப்படி தவிர புரிஞ்சுக்கிறது? அதான் மார்க்ஸ் அவர் நூல்ல சொன்ன விஷயத்த ஒன்று சொன்னார் தோழர். அது நல்ல விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்க மார்க்ஸ் நூல்களில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இல்லை, இப்போ நம்ம எதிர்கொள்கிற விஷயம் வளர்ச்சிக்கும் இந்த இயற்கையின் மீதான நம்ம நடவடிக்கை, அழிவு, மாசுபடுறது, இந்த ரெண்டுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த முரண்பாடு என்பது அதுதான் நம்ம மறுபடியும் திருப்பி சொல்கிறோம். இப்போ வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது யாருடைய வளர்ச்சியாக இருக்கிறது? மக்களுடைய நலனுக்கான வளர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த அடிப்படையில் நம்ம அந்த வளர்ச்சியை பார்க்கணும். ரெண்டாவது முற்றிலுமே விஞ்ஞான ரீதியான வளர்ச்சியை புறக்கணிப்பது, அது முற்றிலுமே இயற்கைக்கு எதிரானது என்ற ஒரு கருத்தும் பரப்பப்படுது. அதுவும் ஒரு தவறான கருத்து தான். இன்னும் பழைய இன்னும் சில ஆட்கள் இந்த பழமையை பாதுகாக்கிறங்கிற அடிப்படையில் இயற்கைக்கு சார்பாக பேசுகிறோன்னு சொல்கிற அடிப்படையில்
பழமை தான் சிறந்தது, அது மாதிரி புது விஷயங்கள்லாம் தேவையில்லை, இயற்கை இயந்திர விஞ்ஞான வளர்ச்சி வந்து நல்லதில்லை அப்படிங்கிற அந்த பார்வையும் வந்து தவறான பார்வை தான். விஞ்ஞான வளர்ச்சி என்பது ஒரு சொல்லப்போனால் மனிதனுடைய உழைப்பை குறைப்பது தான் விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை. மனித உழைப்பை குறைச்சுக்கிறது, எளிமையான வடிவத்தில் தங்களுடைய உழைப்பை வந்து செலுத்துவது, மற்ற அதன் மூலம் தங்களுடைய சிந்திப்பதற்கான நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்வது என்பதுதான் விஞ்ஞான வளர்ச்சியினுடைய அடிப்படையாக இருக்க முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞான வளர்ச்சி அந்த அடிப்படையில் இல்லை. அவங்களுடைய லாபத்தை மையமாக வச்சுதான் அதுக்காக வேலையில்லா அந்த கருவி கொண்டு வரும்போது வேலையில்லாமல் ஆட்களை வெளியேற்றுவதுங்கிறது தான் நடக்குது. இப்போ இது ஒரு முரணான விஷயம். ஆனால் பொதுவாக வந்து விஞ்ஞான வளர்ச்சி, விஞ்ஞான கருவிகள் வந்து இயற்கையினுடைய போக்குகளுக்கு, இயற்கையினுடைய அந்த சமநிலையை தடை செய்யாத அளவுக்கு அந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பது வரவேற்கத்தக்க விஷயம்தான். அது அவசியம்தான் ஒரு பொதுவான அடிப்படையில். ஆனால் அதனுடைய நோக்கம் என்பது என்ன என்பது தான் கேள்வி. வளர்ச்சி என்பதும் அந்த விஞ்ஞான கருவிகளுடைய வளர்ச்சி என்பதும் எதை நோக்கி செய்யப்படுது, மக்களுடைய நலனுக்காக செய்யப்படுதா அவை என்பது ஒரு கேள்வி. அது அரசியல் ரீதியான கேள்வி. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்னைக்கு பெரும்பான்மையான வளர்ச்சி என்று சொல்லப்படுவது முதலாளிகள் நலனுக்கான வளர்ச்சிகளாக தான் இருக்கு. அந்த கருவிகளுடைய நலனுக்குள்ள அவங்க தான் பாதுகாக்க. ஆனால் இது அதன் மூலம் பயனிடக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அதை எப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்த விஷயமாக மாறும். அதுதான் அந்த இந்த முரண்பாடு என்பதை நம்ம அப்படித்தான் கவனிக்க முடியும். விஞ்ஞான வளர்ச்சியை யார் வந்து பயன்படுத்துறாங்க, என நலனுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ளாது என்பது இருக்கும். நன்றி தோழர். நம்ம கூட்டத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வேற கேள்விகள், சந்தேகங்கள் இல்லைன்னா நம்ம நன்றி உரைக்கு போயிடலாம் தோழர். தோழர் தினேஷ், நீங்க நன்றி உரை சொல்லிட்டு சொல்லலாம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மார்க்சிய சிந்தனை மையத்தின் ஜூலை மாத அமர்வுல சுற்றுச்சூழல் குறித்தான மார்க்சிய பார்வை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு தோழர் நல்லூரான் அவர்கள் ஆற்றிய உரை அப்படின்றத வந்து அவருடைய அனுபவமும் சேர்த்து தான் அவர் வந்து நம்மளோட உரையில் இன்னைக்கு குறிப்பிட்டாங்க. ஸோ நிறைய வந்து தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடிஞ்சது நமக்கு. ஸோ மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட சார்பாகவும் உங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர். மற்றும் இந்நிகழ்வில் பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். வழக்கம் போல அறிவிப்பு, அடுத்த அமர்வு, 2வது அமர்வு இந்த ஜூலை மாசத்துக்குடைய தேதி, பேச்சாளர் அதெல்லாம் பின்னாடி அறிவிப்போம். கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி.